இது சரியில்லன்னு சொல்லிட்டு மெயின் கேட் கிட்ட நடந்து போகிறாங்க. அங்கே போய் வந்து அவங்க எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு குதிரை வண்டி பின்னாடி இருக்க அந்த கார்ட்டில் தலை இல்லாமல் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து உட்காந்துருக்காங்க. ஹாய் கேண்டீஸ், இப்போ வந்து நான் ஒரு பேய் கதை சொல்ல போகிறேன். எல்லோரும் வாங்க வாங்க, எல்லோரும் வந்து வட்டமாக உட்காருங்க. வட்டமாக உட்காந்து இப்போ வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு பேய் கதை வந்து நான் சொல்ல போகிறேன். எல்லோரும் கவனமாக கவனிக்கணும், சரியா? இப்போ வந்து கதைக்குள்ளே வந்து போயிடுவோமா. வந்து ஒரு ஃபேமிலி, ஹீரோ ஹீரோயின், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குட்டி பொண்ணு வந்துருக்காங்க. அந்த குட்டி பொண்ணு வந்து எவ்வளோ வயசு இருக்கும்னா ஒரு 3 வயசு வச்சுக்கோங்களேன். அந்த 3 வயசு பொண்ணு வந்து அழகாக க்யூட்டாக வந்து கழுத்து வரை வந்து முடியெலாம் வச்சு க்யூட்டாக இருக்கா. அப்படி அவங்க வந்து ஒரு வெக்கேஷன் போகலாம் அப்படின்னு வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. ஹஸ்பண்ட், அதாவது ஹீரோன்னு வச்சுப்போமே, ஹீரோவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அட்வென்ச்சரஸாக வந்து போகணுன்னு சொல்லி ஆசை. சரி, எதுக்கு சாதா ஹோட்டலில் தங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் வந்து தேடுறாப்படி. தேடினதில் வந்து அவருக்கு வந்து பிடிச்ச ஒரு ஹோட்டல் வந்து இருந்தது. அந்த ஹோட்டல் வந்து கொஞ்சம் ஹாரராக இருக்க மாதிரி அவருக்கு வந்து தோணுச்சு. உடனே அவர் அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் சொல்கிறாரு, அதாவது நம்ம ஹீரோயின்கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த ஹோட்டலில் நம்ம தங்குவோம் அப்படின்னு சொல்லவும் அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, நான்லாம் வரலை, இப்படிலாம் நீங்கள் தங்கணும்னா நான்லாம் வரமாட்டேன், எனக்கு வந்து ஒரு மாடர்னான ஹோட்டலில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. 2 பேர் வந்து கடைசியில் வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. தான் தங்குறோம், இந்த ஹோட்டலில் தான் தங்கணும். இதில் எதுவும் பிரச்சனை இருந்தது அப்படின்னா ஆன்லைன்லலாம் போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ கண்டிப்பாக அதில் சேஃப்டி இருக்க தான் செய்யும். அதான் நான் இருக்கேன்ல, வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் வந்து அங்கேருந்து காரில் வந்து கிளம்புறாங்க. அந்த ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்னா ஒரு காடு, அந்த காடை தாண்டி தான் வந்து அந்த ஹோட்டலுக்குள்ளே போகணும். ப்ளஸ் அந்த வந்து எப்போயுமே காடு அப்படிங்கும்போது இருட்டாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வேறு 6 மணி அந்த மாதிரி வந்து ஆயிடுது அந்த ஹோட்டலுக்கு போக. அவங்க ட்ராவல் பண்ண டயர்டில் போனோன்னே வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போகிறாங்க. போயிட்டு அந்த ஹோட்டல் வந்து ரீச் ஆகிடுறாங்க. போனோடனே வந்து இந்த ஹோட்டல் நல்லா பெருசாக இருக்குது. ஆனால் என்ன, கொஞ்சம் வந்து பழைய பில்டிங்காட்டம் இருக்குது. கதவை திறந்து உள்ளே போனோடனே உள்ளே வந்து ஒரு ரிசப்ஷனிஸ்ட், அவங்க வந்து ஒரு பொண்ணு. ஆனால் அந்த பொண்ணு வந்து ரொம்ப வந்து அழகாக இருக்காங்க. ஆனால் ஹீரோயினுக்கு வந்து ஒரே டவுட் ஆயிடுது, எப்படி இந்த ஒரு பில்டிங்கில் இருந்துட்டு இவங்களால் இவ்வளோ அழகாக இருக்க முடியும், அதுவும் இந்த காட்டுக்கு நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப டவுட் ஆயிடுது. சரின்னு வந்து உள்ளே போகிறாங்க. ஹோட்டலுக்குள்ளே போன உடனே அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரே அந்த சர்ஃபேஸே வந்து எப்படி இருக்குன்னா வந்து மரத்தால் செஞ்சதாக இருக்குது. நம்ம அந்த மரத்தில் அவ்வளோ வந்து குழியாக வந்து நிறையா குழிகள் வந்து இருக்குது. ஹீரோயினுக்கு வந்து அது பிடிக்கவே இல்லை. இப்படி ஒரு இடத்துல தான் நம்ம தங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து ஒரு முறைக்கிறாங்க. உடனே வந்து ஹீரோவுக்கு வந்து கொஞ்சம் பயந்துடுறாப்படி. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அந்த குழி வந்து அந்த இடமே ஃபுல்லாக வந்து மரத்தால் தான் இருக்குது, சரிங்களா? அந்த குழி வந்து பார்க்குறதுக்கு 1 அடி அகலத்தில் இருக்குது. ஆழம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி தெரியாது. அந்த அகலம் இருக்க, அந்த 1 அடி அகலம் இருக்க அந்த குழியை வந்து ஒரே ஒரு கட்டையை வச்சு அடைச்சிருக்காங்க. இந்த மாதிரி அந்த இடம் ஃபுல்லாமே குழியாகவும் கட்டையை வச்சு அடைச்சும் ஒரு நீட்னஸாகவே இல்லை. சரி, கிடக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க பேர் அந்த ரெஜிஸ்டரில் எழுதிட்டு போய் ரூமில் போய் தூங்குற வேலையை பார்ப்போம், நமக்கு ரெஸ்ட்டு தான் முக்கியம்னு 3 பேர் வந்து ரூமுக்கு போகிறாங்க. பார்த்தா அந்த ரூம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. வெளியே வந்து இப்படி இருக்கே, பார்த்தா அந்த ரூம் வந்து இவ்வளோ அழகாக இருக்கவும் சரின்னு சொல்லி எல்லோரும் வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. ஒரு 8 மணிக்கு வெளியே இருந்து யாரோ கதவை தட்டுறாங்க அவங்களோட ரூமை. ஹீரோவும் போயிட்டு வந்து கதவை திறந்தா அந்த பொண்ணு தான் வந்து வந்திருக்கா. சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே சரி இவங்களும் போய் சாப்பிடுவோம், 8 மணி ஆச்சுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. போனால் அவங்களுக்கு வந்து பாஸ்தா வந்து செஞ்சுருக்காங்க. அந்த பாஸ்தா வந்து எப்படி இருக்குன்னா, நூடுல்ஸ் மாதிரி இல்லாமல் எப்பயும் இருக்கும்ல பாஸ்தா எப்படி இருக்கும், ஒரு இன்ச் அளவில் வந்து நீளமாக ஒரு டியூப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பாஸ்தா வந்து இருக்குது. 3 பேர் வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி திரும்ப போவோம் அப்படின்னு சொல்லி ரூமுக்கு போகிறாங்க. போனால் ஒரு 9 மணி இருக்கும். அவங்களோட பொண்ணை வந்து காணோம். டக்குன்னு பார்த்தா காணோம். அதுவும் ஹீரோ தான் வந்து கண்டுபிடிக்காது, நம்ம பொண்ணை காணோம், என்ன அமைதியாக இருக்கேன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. பார்த்தா வெளியே போய் வந்து பொண்ணை தேடி போகிறாரு. பொண்ணை வந்து தேடிகிட்டே இருக்காரு, காணோம். ஆனால் அந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணுறான்னா, ரிசப்ஷனிஸ்டோட அந்த பொண்ணு இருந்தாங்கல்ல, அவங்களோட ரூமுக்கு வெளியே நின்று வந்து டோர் வழியாக வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து அப்படி லைட்டாக தலையை வந்து அசைச்சு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து தலை சீவிட்டு இருக்கதை இந்த பொண்ணு பார்க்குறான். அந்த குட்டி பொண்ணு சரின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சைடு போயிடுறா. அந்த பொண்ணு போன அடுத்த செகண்ட் வந்து அந்த ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணு
லைட்டாக அப்படியே தலையை திருப்பி அவள் நின்ன இடத்த வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அடுத்து வந்து எப்பயும் போல் வந்து தலை சீவ ஆரம்பிச்சிடறாங்க. அடுத்து குட்டி பொண்ணை தேடிட்டு இருந்த நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா அங்கே வந்து வராரு. வந்தோடனே அப்பையும் வந்து பார்க்குறாங்க, அந்த பொண்ணு வந்து தலை சீவிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து கான்டாக்ட் லென்ஸை வந்து கழட்டி மாட்டிக்கிட்டே இருக்காங்க. எதுக்குடா அவங்களும் கழட்டி மாட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்க்குறாரு. அப்புறம் இப்படி ஒரு பொண்ணை வந்து இப்படி நம்ம ரூமுக்கு வெளியே நின்று பார்க்குறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் வந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ போன அடுத்த செகண்டு அதே மாதிரி அந்த ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணு திரும்பி டோர் கிட்ட வந்து பார்க்குறா. பார்த்தோன்னே அடுத்து நம்ம ஹீரோ வந்து பொண்ணை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. பார்த்தா ஒரு அந்த குழியாக இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு குழிக்கிட்ட நின்று அவள் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா அந்த கட்டையை எடுத்து போட்டு உள்ளே இருக்க மண்ணை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அவரோட பொண்ணு. உடனே அவர் போயிட்டு என்னம்மா மண்ணை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் உதறி விட்டு வந்து அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு. கூட்டிகிட்டு வந்தோடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி க்ளீனெல்லாம் பண்ணி விட்டு வந்து தூங்க வச்சுறாங்க. அடுத்து நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். ஹீரோயின் வந்து தூங்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க காதில் திடீர்னு வந்து ஒரு குதிரை சத்தம், கத்துற சத்தம் வந்து அவங்களுக்கு கேட்குது. என்னடான்னு சொல்லிட்டு இவங்களும் போயிட்டு ஜன்னல் ஸ்க்ரீனெல்லாம் நகர்த்தி விட்டுட்டு அவங்க வந்து எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா ஒன்றுமே இல்லை, திரும்ப வந்து படுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்குள்ளேயுமே அவங்களுக்கு வந்து திரும்ப அந்த குதிரை சத்தம் கேட்குது. ஆனால் இப்போது குதிரை வண்டி சத்தம் கேட்குது, அந்த வண்டியோட சத்தமும் சேர்ந்து கேட்குது. இது சரியில்லைன்னு சொல்லிட்டு மெயின் கேட் கிட்டே நடந்து போகிறாங்க. அங்கே போய் வந்து அவங்க எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு குதிரை வண்டி பின்னாடி இருக்க அந்த கார்ட்டில் தலை இல்லாமல் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து உட்காந்துருக்காங்க. அதை பார்த்தா அடுத்த நிமிஷம் அவங்க அங்கேருந்து எடுத்து ஓடினவங்க தான் ஒரே ஓட்டமாக ஓடி அவங்க பெட்டுக்கு வந்து தூங்குறாங்க. தூக்கமே வரல, ஆனால் வேறு வழியே இல்லை, காலங்காத்தில் நம்ம எந்திரிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. ஒரு கெட்ட கனவாக நினச்சி அதை மறந்துடணும்னு சொல்லி படுக்கிறாங்க. அடுத்து காலையில் வந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சோடனே வந்து திரும்ப ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட வந்து போகிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டோம், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்புனோடனே அவங்க வந்து ட்ரிப்பு நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் என்னன்னு தெரியல, அவங்க பொண்ணோட ஸ்கூல்லேருந்து கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம் இருக்கே, நாங்கள் உங்களுக்கு டைரியில் எழுதி விட்டுருந்தோமே, ஏன் அவங்க அட்டன் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து ஹீரோயின் வந்து அவங்க ஹஸ்பண்ட்டை சொல்லவும் அவங்களுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்கும்போது எப்படி நீ அவளை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஒரு சண்டை வருது. சண்டை வந்தோடனே அடுத்து வந்து அவங்க டைரி வந்து திறந்து பார்க்குறாங்க. அப்போ தான் பார்த்தா நாளைக்கும் ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படின்றது வந்து 2 பேருக்கும் வந்து தெரியுது. சரி, இதையாச்சும் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காரில் வரும்போது சண்டை போட்டுக்கிட்டே வந்து வராங்க. சண்டை போட்டுட்டு ஒரு வழியாக வந்து திரும்ப அந்த காட்டை தாண்டி வந்து இங்கே வந்துட்டாங்க. ஹீரோயினுக்கு வந்து நேற்று நைட்டு நடந்தது வந்து அவங்க வந்து கெட்ட கனவாக தான் அவங்க நினைக்கிறாங்க. அதை உண்மையிலே அவங்க வந்து நம்பலை. அதுக்கப்புறமா வந்து திரும்ப ஈவினிங் வந்து 6 மணி போல் வந்து வராங்க. வந்தோடனே எல்லாமே திரும்ப நடக்கிற மாதிரியே வந்து ஹீரோயினுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரே கோவமாக வருது. ஹீரோயின் இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அவர் வந்து படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் நினைப்பார். இப்படி எக்ஸாமை விட்டுட்டோமே வந்து ஹீரோவுக்கு வந்து ரொம்ப கோவமாகுது. கோவமாக இருந்தவர் டக்குன்னு வந்து அவங்கள விட்டுட்டு ரூமுக்கு போய் டக்குன்னு வந்து கதவை திறக்கிறாரு. கதவை திறந்த அடுத்த நிமிஷம் ரூமோட கார்னரில் மேலே ஒரு வெள்ளை கலரில் ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு பேய் உக்காந்துருக்கு. மூஞ்சி ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது. அதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு வந்து பயமாகி ஒரு கத்துறாரு. கத்துனவர் டக்குன்னு வந்து இது ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி இப்படி தலையை அசைச்சிட்டு பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை. ஹீரோ கத்துனதை கேட்டு ஹீரோயின் வந்து அவங்க பொண்ணை விட்டுட்டு இருந்து ஓடி வராங்க. ஓடி வரும்போது வர வழியில் ஒரு குழியில் வந்து காலை விட்டுறாங்க. அந்த கட்டை உடஞ்சி அவங்க கால் உள்ளே போயிடுது. பார்த்தா உள்ளே வந்து ஏதோ ஒரு பொருள் இருக்குது, என்னன்னு தெரியல. அவங்க கையில் வந்து எடுக்கிறாங்க அந்த பொருளை. என்னன்னு பார்த்தா உள்ளே வந்து ஒரு லிப்ஸ்டிக் இருக்குது. என்னடா இது லிப்ஸ்டிக் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கும்போது அவங்க காது கிட்ட வந்து அது என்னோடது, எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்குது. கேட்டோடனே அடுத்த செகண்ட் அவங்க வந்து பட்டுன்னு அந்த லிப்ஸ்டிக் வந்து கீழே போட்டுறாங்க. அப்படியே உறைஞ்சி நிற்கிறாங்க. அவங்க பின்னாடி அவங்க கழுத்துக்கிட்ட வந்து யாரோ நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்குது. அடுத்த செகண்டு அவங்களும் ஒரே ஓட்டமாக ஓடி அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அங்கே வந்து அவங்க ஹஸ்பண்ட் அவர் ஒரு பக்கம் உறைஞ்சி நிற்கிறாரு. இவங்க ஓடி வந்து அவங்க ஒரு பக்கம் உறைஞ்சி நின்று 2 பேரும் மாற்றி புலம்புறாங்க என்ன நடந்ததுன்னு. 2 பேரும் அப்போ தான் யோசிக்கிறாங்க, ஐயோ நம்ம பொண்ணை காணமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொண்ணை தேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை தேடி போகிறாங்க. பார்த்தா அந்த பொண்ணை வந்து அங்கே விட்ட இடத்துல இல்லை. ஆனால் ஹீரோவுக்கு வந்து அவள் எங்கே இருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வந்து ஏற்படுது. அதே மாதிரி அங்கே போனால் அதே மாதிரி அவள் நேற்று நைட்டு இருந்த மாதிரி அவள் குழியை தோண்டி மண்ணை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா.
கையெல்லாம் உதறி விட்டுட்டு என்னம்மா அப்படி பண்ணுறேன்னு சொல்லி தூக்கிட்டு 3 பேரும் இதோட இங்கே இந்த ஹோட்டலை விட்டு போயிடுவோன்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்போ கரெக்டாக அந்த ரிசப்ஷனிஸ்ட் வராங்க. என்னங்க அதுக்குள்ளே கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. உடனே இல்லைங்க எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லவும் இல்லைங்க வெயிட் பண்ணுங்கள், என்னாச்சு ஏது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி இங்கே அமானுஷ்யமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும், இன்னுமாங்க இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க, நான் தான் இங்கே இத்தனை நாளாக இருக்கேன், நீங்கள் சிட்டியிலேருந்து தானே வரீங்க, இப்படிலாம் பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் அவங்க கண்டுக்கவே இல்லை நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜ் கூட எடுக்காமல் அப்படியே அவங்க கிளம்புறாங்க. டோர் நாப்பில் கை வச்ச அடுத்த நிமிஷம் இந்த பொண்ணு ஒரு பேயாக மாறுறா. அடுத்த செகண்டு எங்கே போகிறீங்க, நான் இங்கே தானே இருக்கேன், இங்கே வருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்துறா. கத்துல எல்லாரும் அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. நின்று எங்கேயும் நீங்கள் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும், எல்லோரும் ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்துனோடனே எல்லோரும் பயந்துட்டு அங்கேருந்து ரூமுக்கு கிளம்புறாங்க. அப்போ அந்த பேய் சொல்லுது, எங்கே போகிறீங்க, உங்கள் ரூமுக்கு இல்லை என் ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் சொல்லுது. சொன்னோடனே என்னது இவ ரூம்குள்ளையா, ஐயோ நம்மளை கொல்ல போகிறா போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க. வேறு வழியே இல்லை, அவள் சொல்லிட்டா நம்ம போய் தான் ஆகணும்னு எல்லோரும் அவங்க ரூமுக்குள்ளே போய் உட்காந்தா 8 மணி ஆகுது. சாப்பிட கூப்பிடுது அந்த பேய். அதே உருவத்தில் தான் இருக்கா, அந்த பொண்ணு உருவத்தில் இல்லை, பேய் உருவத்தில் இருக்கா. சாப்பிடுங்கன்னு சொல்லி உட்காந்து அவங்க முன்னாடி அதே பேய் உருவத்தில் உட்காந்துருக்கா. எல்லாரும் பயந்துக்கிட்டே சாப்பிட்றாங்க. எல்லாரோட கையும் நடுங்குது. ஸ்பூனை தரையில் போட்டுறா அவள் குட்டி பொண்ணு. ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஸ்பூனெல்லாம் எடுத்து கொடுத்து திரும்ப சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த பேய் ஒன்றுமே பண்ணலை. திரும்ப ரூமுக்கு கிளம்புறாங்க. அங்கே போய் உட்காந்துருக்காங்க. 9 மணி ஆகுது. அந்த பேய் எப்பையும் போல் தலை சீவுறதுக்கு வரா. அந்த கண்ணாடி முன்னாடி நின்று தலை சீவிக்கிட்டே இருக்கா. அடுத்து அவள் கண்ணில் இருந்து ஏதோ பண்ணுறா. இவங்க பின்னாடி இருந்து பார்க்குறாங்க, என்ன பண்ணுறான்னு தெரியல. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அந்த பேய் அப்படியே திரும்பி இவங்களை பார்த்தபடி அவள் பண்ணுறா. என்ன பண்ணுறான்னா, அவள் லென்ஸ் மாற்றான்னு சொல்லி ஹீரோ நினச்சாரு. ஆனால் அவள் அதை பண்ணலை. இத்தனை நாளாக அவள் பேயாக இருக்கனால அவள் உடம்புல இருக்க புழுவெல்லாம் எடுத்து ஒரு கிண்ணத்தில் அவள் போட்டுக்கிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே சாப்பிட்ட 2 பேருக்கும் ஒரு மாதிரி வருது. ஆனாலும் அவள் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கா. டக்குன்னு இவங்க 2 பேர் முன்னாடி நின்று, இது என்னன்னு பார்க்குறீங்களா, 2 நாளாக நீங்கள் சாப்பிட்ட பாஸ்தாவே இதுதான் அப்படின்னு சொல்லவும் 2 பேரும் வாமிட்டே எடுத்துட்றாங்க. வாமிட் எடுத்ததுக்கப்புறம் எது பண்ணாலும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் சொல்லிட்டு திரும்ப அதே மாதிரி இப்போ இது பண்ணுற வேலையை பண்ணிகிட்டே இருக்குது. டக்குன்னு அந்த குட்டி பொண்ணை கூப்பிட்டு, உனக்கு நான் என்ன வேலை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே அந்த குட்டி பொண்ணு, சரி நான் போய் பண்ணுறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறா. உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரே பயம் ஆயிடுதா, ஐயோ என் பொண்ணு எங்கேயோ போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த குட்டி பொண்ணு போய் அதே மாதிரி மண்ணை சாப்பிட்டு ஒரு குழி தோண்டிக்கிட்டே இருக்கா. சாப்பிட்டு குழி தோன்றா. இவங்களுக்குன்னா அப்பா அம்மாவுக்கு ஒரே பயமாயிருது. அந்த பொண்ணு அடுத்த 5 நிமிஷத்தில் திரும்ப நீங்கள் சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் வெளியே போகுது. டக்குன்னு எல்லாரும் தூங்கிடுறாங்க. தூங்கினோடனே அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சா எல்லாரும் அவங்க ரூமில் இருக்காங்க. அதாவது அந்த குடும்பம் அவங்களுக்கு கொடுத்த ரூமில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ஏதோ நேற்று நடந்த மாதிரி ஏதோ ஒரு கெட்ட கனவு மாதிரி இருக்குது. எல்லாமே எப்பயும் போல் இருக்குது. எல்லோரும் 3 பேர் வெளியே வராங்க. அந்த ரிசப்ஷனிஸ்ட் ஒரு பொண்ணாக இருக்கா, பேயா இல்லை. அவங்களுக்கு குட் மார்னிங்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் இந்த மாதிரி கிளம்புறோம் அப்படின்னு சொல்லவும், சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அனுப்பி வைக்கிறா. தப்புச்சோண்டா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அங்கேருந்து கிளம்பி அந்த காட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வந்துட்டு அங்கே ஒருத்தவங்கள்ட்ட போய் விசாரிக்கிறாங்க, இப்படி அந்த ஹோட்டல் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் அவங்களுக்கு தெரியுது, அந்த பொண்ணுக்கு மேக்கப் ரொம்ப பிடிக்கும் போல். ஆனால் அவங்க வீட்டில் இருந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு மேக்கப் போடுறது பிடிக்காது. அவங்க ரொம்ப பெரிய ஃபேமிலி போல், இதெல்லாம் அநாகரிகமான ஒரு விஷயம்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனால் அந்த பொண்ணு அவங்களுக்கு தெரியாமல் வாங்கி ஒரு குழி மாதிரி தோண்டி அதில் மறைச்சி வச்சு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா போல். இதை ஒரு தடவை அவங்க அப்பா அம்மா கண்டுபிடிச்சி அவளை அந்த இதெல்லாம் தூக்கி வெளியே வீசிடுறாங்க. அவளோட மேக்கப் பொருள் எல்லாத்தையும் வீசிடுறாங்க. அதனால் அவளுக்கு வந்த கோவத்தில் அவங்க 2 பேரையும் அவள் கொன்னுறா. கழுத்தை சீவி கொன்னுடுறா. அடுத்து இவளும் என்ன பண்ணிடுறான்னா, ஐயோ இப்படி நம்ம அப்பா அம்மாவை கொன்னுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கோவாகவே மாறி அதே வீட்டில் மேக்கப்பை போட்டுக்கிட்டே சுற்றி கடைசியில் அவளுக்கு சாப்பிட எதுவுமே சாப்பிடாம வெறும் மேக்கப்பாகவே அவள் யோசித்து அதை பற்றியே உட்காந்துட்டு இருந்திருக்கா. போகிற போக்கில் என்னாச்சு, பசி ரொம்ப அதிகமாகி அதே மேக்கப் பொருட்கள், பவுடரு, ஃபவுண்டேஷன் அப்படின்னு எல்லாத்தையுமே சாப்பிட்டு அப்படியே அவள் அங்கேயே சாவுறா. இதுதான் அந்த
பேயோட கதை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விசாரித்தவங்க சொல்கிறாங்க. சொல்லி அடுத்த நிமிஷம் ஹீரோ ஹீரோயின் அவங்க கையை மாற்றி மாற்றி பார்க்குறாங்க. பார்த்தா 2 பேர் கையிலையும் ஒரு லிப்ஸ்டிக் இருக்குது. அடுத்து தான் அவங்க தோணுது, போச்சு அந்த பேய் ஏதோ பண்ணிருச்சு, நம்ம கையில் லிப்ஸ்டிக் இருக்குதுன்னு சொல்லி 2 பேரும் அரண்டு கண்ணெல்லாம் வெளியே வந்து ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. முழிச்ச அடுத்த நிமிஷம் பார்த்தா 2 பேரும் அதே வீட்டில் அதே பெட்டில் காலையில் அதே மாதிரி உட்காந்துருக்காங்க. அவங்க முன்னாடி பேய் என்ன தப்பிச்சிட்டிங்கன்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் அங்கேயே வந்து கொல்றா. இதோட இந்த கதை முடியுது. இந்த பேய் கதை உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா? நான் வந்து சீரியஸாக பேசுனது எப்படி இருந்தது எல்லாத்தையுமே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு புது ட்ரை பிடிச்சிருந்தது அப்படின்னா செகண்ட் பார்ட் போடுறேன். பை பாய். 100 லைக் வந்தால் தான் நெக்ஸ்ட் பார்ட் வரும். ஏதாவது லைக் போட்டு போங்க. ஓகேவா? பை பாய்.